முதல் எம்பி யார் அப்படிங்கிற கேள்வி சமீப காலமாக எழுந்துருந்துச்சு. இந்த கேள்விக்கு நேற்று ஒரு பதில் கிடைச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தாவேகா 107 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் தாவேகா ஒரு எம்பி சீட் கிடைக்கிற மாதிரி எப்படின்னா, அதிமுகவுடைய சி.வி. சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்ற ராஜினாமா செய்த அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது, மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கு. ஸோ தாவேகாவின் முதல் எம்பி யாராக இருக்கும் அந்த யூகங்கள்லாம் கிளம்பிச்சு. ஏன்னா முதல் எம்பிங்கிறது ஒரு தலைப்பில் மாதிரி, ஒரு தலைப்பிள்ளையாக இருக்கக்கூடியது யாருங்கிறது கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் திடீர் முடிவு எடுத்து அந்த எம்பி பதவியை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தாவேகாவின் முதல் எம்பியே கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் அந்த எம்பி பதவிக்கு யார் வரப்போகிறாங்க ஒரு கேள்வி தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கு. அங்கே போட்டியும் மாறமாயிட்டு. அதே சூழ்நிலையில் தாவேகா கிடைக்க வேண்டிய முதல் எம்பி பதவியை காங்கிரஸ் கொடுத்தது அந்த கட்சியினர் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுதுன்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தொடர்ந்து ரசிக்கலாம்.